எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு கனிவான வணக்கங்கள். இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொருந்தும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் நிவர்த்தி பெறும் சூரியனால் 2024 மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14 முடிவதற்குள் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார். சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்கிறார். சுகஸ்தானத்திற்குள் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கின்றபோது சுக்கிரனின் ஆட்சி வீடான சுகஸ்தானத்தில் சூரியன் அமர்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடைய அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமைகின்றன என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை சூரிய பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். சூரியன் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் வேலை தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக கிடைக்கிறது. முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சில விஷயங்களில் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. ஏனெனில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்ததால் அவருடைய தாக்கங்கள் பலவகைகளில் மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. தற்போது சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியுள்ளது. அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட உச்சநிவர்த்தியை உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 2024 மே மாதம் 14ஆம் தேதி முதல் உச்சம் நிவர்த்தி அடைகிறார். மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இந்த மாதிரியாக சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று இன்னும் சற்று ஆழமாக பார்ப்போம். உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் நிவர்த்தி என்பது பல்வேறு வகைகளில் ஏற்பட்டு வந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உருவாகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக கருதப்படுகின்ற சூரியன் உச்சம் நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும்போது சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனெனில் சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகைகிரகமாக கருதப்படுகிறார். இந்த மாதிரியாக பகைகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் சூரியன் நுழைந்திருப்பதால் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அதே நேரத்தில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ரிஷபம் ராசியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே சூரியன் குருவுடன் இணைவதால் சில முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் மிகவலுவாக 2024 மே மாதம் 20ஆம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனும் மே மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு மிகவலுவாக சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். இந்த மாதிரியாக 4 கிரகநிலைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் வலுவாக சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன. அதிலும் நட்பு கிரகமாகிருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார். சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் தசாபுத்திகளில் சூரியன் திசையோ அல்லது சூரியன் புத்தியோ நடைபெற்றால் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு புதன் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்லபல மாறுதல்கள் உண்டு. சுக்கிர திசை நடைபெறும்போது இந்த காலகட்டத்தில் சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகத்தான் கருதப்படுகிறது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். சூரியனை பொறுத்தமட்டில் பாவகிரகமாக இருக்கிறார்.
சூரியன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் 3 6 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் மிகவும் அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் கண்டிப்பாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ணகிரகமாகவும் முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அமரும்போது சில சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் 3 6 10 11இல் சஞ்சரிக்கும்போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவலுவாக சூரியன் அள்ளிக் கொடுப்பார். அலைச்சலில்லாமல் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுப்பெற்றவராக சூரியன் கருதப்படுகிறார். அப்படிப்பட்ட சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நடுநிலை பலன்களாக 4 12இலும் சற்று கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடங்களாக 2 5 7 9 ஆகிய இடங்கள் கருதப்படுகிறது. இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும்போது சில மாறுதல்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் தற்போது உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். அதிலும் குறிப்பாக உடல் நலம் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகைகளில் சங்கிலி தொடர்போல் நீண்டுவந்த சில சிரமங்கள் விலகும். கண்டிப்பாக திட்டமிட்ட குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. மிக அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடைகளில்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக உச்சம் நிவர்த்தி பெற்ற சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் உச்சம் நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சாலச்சிறந்தது என்பதை உச்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ராஜகிரகமான சூரியன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். ஏனெனில் இந்த நேரத்தில் சூரியன் மிகவலுவாக புதனாதிபத்திய யோகத்தையும் குருசூரிய யோகத்தையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல நன்மைகளை குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக 2024 ஜூன் 14ஆம் தேதி முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வருவது கண்டிப்பாக பெரிய அளவிற்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. மாறாக நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனெனில் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் சூரியன் இணைந்து பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளான தடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சூரியன் உறுதி செய்கிறார். எனவேதான் இந்த காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. சுகஸ்தானத்திற்குள் சூரியன் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். சுப நிகழ்வு பேச்சுகளிலிருந்து வந்த தடைகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப வருமானங்கள் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. சனி பகவான் ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அதிக அளவிற்கு இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் ஏற்படாது. சூரியன் குருவினுடைய இந்த மாறுதல்கள் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறை மட்டுமில்லாமல் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். நீங்கள் செய்த சிறு தவறை மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலையில் மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களும் உண்டு. பல்வேறு வகைகளில் சந்தித்து வந்த தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை அமைவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை மற்ற கிரக நிலைகள் மற்றும் சூரியன் உறுதி செய்கின்றன. மேலும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தின் முற்பகுதியில் 3ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 4ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனுடன் இணைகிறார்.
எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வீடு தேடி பல புதிய வாய்ப்புகள் நிறைந்துவரக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவலுவாக பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் சந்திப்பதற்கான யோகங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு. சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு தடைகள் இல்லை. விளைச்சல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு சுக்கிரன் சாதகமாக சுகஸ்தானத்திற்குள் சூரியனுடன் இணைந்து வலம் வந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தொழில் மற்றும் உத்தியோகம் என அனைத்திலும் மனநிறைவுகளும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்வதால் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அதீத ஆற்றல் என்பது உங்களை அன்றாட வாழ்க்கையில் புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கும். எனவே பன்மடங்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை.